வணக்கம். பேரன்பு கொண்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அந்நியார் தலைமையில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 என்று ஒரு மிகப்பெரிய மாநாட்டினை கடலூர் மாவட்டத்தில் பாசார் கிராமத்தில் நேற்று மிகச் சிறப்பாக நடத்தி காட்டியுள்ளனர் நமது ஆற்றல் மிக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாவீரர்கள். இந்த நேரத்தில் அந்த மாநாட்டினை முன்று சிறப்பாக நடத்திய ஆற்றல் மிக்க கழக மாவட்ட செயலாளர்கள் உமாநாத், சிவக்குழுந்து அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை ஒருங்கிணைத்து மிகச்சிறப்பான வெற்றி மாநாடாக எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் சிறப்பாக செயல்படுத்தி காட்டிய செயல்வீரர் பாசத்திற்குரிய அருமை அண்ணன் LKS அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டில் பெரும் எதிர்பார்ப்போடு கேப்டன் லட்சிய கனவினை சுமந்து அந்நியார் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த வீரர் வீராங்கனைகளுக்கும் பேரூர் கழக, கிளைக்கழக, ஒன்றிய கழக, நகரக்கழக, மாநகராட்சிக்கு உட்பட்ட அத்தனை கழக மாவீரர்களுக்கும் அவர்களுடைய பொற்பாதங்களை தொற்று மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பாக இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக நடத்திய மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0வை மிக மிக அற்புதமாக வழிநடத்தி எங்களுக்கு பெரும் ஒத்துழைப்பு தந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நேரத்தில் மாநாட்டில் பேசிய LKS அண்ணன் ஆகட்டும், பார்த்தசாரதி அண்ணன் ஆகட்டும், LV அண்ணன் ஆகட்டும் ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷத்தோடும் யூடியூப்புகள் மீது ஒரு மிகப்பெரிய கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். உண்மையிலேயே எங்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமாக உள்ளது. நான் யூடியூப்புகளுக்கு இந்த நேரத்தில் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். இந்த பணத்திற்காக 1000 500 கொடுத்து எவன் ஒருவன் தேமுதிகவை விமர்சனம் பண்ணாலும் அவர்கள் வீடு புகுந்து அடித்து தோஷம் செய்யப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எச்சரிக்கையாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனால் தேர்தல் காலம், எங்கள் மீது அவதூறுகளை பொறுத்துக் கொள்வதை இனிமேலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கேப்டன் கட்டிய அந்த மிகப்பெரிய கோட்டை இன்னும் அப்படியே உள்ளது என்பதை கூறும் விதமாகத்தான் இந்த மாநாடு இருந்தது. ஸோ அந்த கோட்டையிலிருந்து ஒரு செங்கலை இனி எவனும் உருவுறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணுங்கிறதுக்காக எங்களை அவதூறு பண்ணணும், ஆட்சி அதிகாரம் வரணுங்கிறதுக்காக உங்களுக்கு சாதகமானவர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவதூறுகளை எங்கள் மேலே வீசணுங்கிறத இனிமேல் எந்த அளவும் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். எங்களுடைய உணர்வு, எங்களுடைய உயிர் எல்லாமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்நியார் அவர்களுடைய அந்த தலைமையின் கீழ்தான் பயணிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பத்திரமாக போய் சேர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் உங்களோடு சந்திக்கிறேன். ஆற்றல் மிக்க தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவீரர்களுக்கும் நேரலை வாயிலாக, காணொலி காட்சி வாயிலாக கண்டு இப்பேற்பட்ட மாநாடை நடத்தியுள்ளார்கள் என்று எங்களுக்கு ஆதரவு தந்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.